ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. திருப்புமுனை நிகழ்ச்சியிலே மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே என் தேவனுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். தேவனுடைய கிருபை நம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பது எவ்வளவு பெரிய மேன்மையாக இருக்கிறது. திருப்புமுனை நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்களை சந்திக்கிறோம். அவர்கள் வாழ்விலே கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும் தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்தார், தேவன் எவ்வளவு வல்லவராக இருந்தார் என்ற ஒரு அற்புதமான சாட்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வே திருப்புமுனை. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறோம். எல்லாருமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சின்ன வயதில் எப்படி இருந்தேன், வாலிப வயதில் எப்படி இருந்தேன், காலேஜில் எப்படி இருந்தேன், என்னுடைய வாழ்வை எங்கள் அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, எங்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்க. அந்த சமயத்தில் தேவன் எவ்விதமாய் நம்மோடு கூட இருந்தார். தேவனுடைய அபரிதமான கிருபைக்கும் அவருடைய வழி நடத்துதலுக்கும் நாம் எவ்வளவு நன்றிகளை கூறினாலும் அது பொருந்தாததாக இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு தேவனுடைய கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. இந்த வாரத்திலே நம்மோடு கூட திரு ஜான் பாபு அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் இருவருமாக நம்மோடு கூட இருக்கிறார்கள். மிஸ்டர் ஜான் பாபு மற்றும் திருப்பதி ஜான் பாபு அவர்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வராக பணியாற்றி அவர்கள் கல்வியாளர்களாக ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த நாட்களிலே தேவன் அவர்களை எவ்விதமாய் வழி நடத்தினார் என்ற ஒரு அற்புதமான சாட்சியை கேட்க போகிறோம். ஜெபத்தோடு என்னோடு கூட பயணிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், ரொம்ப நன்றி. இந்த நாளில் நேரம் எடுத்து வந்ததுக்கு. டீச்சர், நன்றி. நீங்கள் இருவருமாக பள்ளியில் பணிபுரிகிறபடினால உங்களுக்கு அநேக பணிகள் இருக்கும். ஆனாலும் நேரம் எடுத்து நீங்கள் வந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும் தேவன் உங்களை எவ்விதமாய் நடத்தினார் என்று நீங்கள் சொல்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் முழு பேர் என்ன, நீங்கள் எந்த ஊரில் பணிபுரிகிறீங்க நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய பெயர் ஜான் பாபு. என்னுடைய தகப்பனார் போதகர் பீட்டர் கணேஷ் அவர்கள், காலம் சென்ற போதகர். ஆரம்ப காலத்திலிருந்தே மிகவும் ஊழியத்திலே வாஞ்சியுள்ள ஒரு ஊழியக்காரராக இருந்தார். அவருக்கு 3ஆவதாக பிறந்த மகன் நான். எனக்கு மூத்தவர்கள் 2 பேர் இருக்கின்றார்கள். நான் இந்த கோடம்பாக்கம் பள்ளிக்கு மாற்றலாகி வந்து இதோடு 4 வருடம் ஆகிறது. மிக மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம். உங்கள் தகப்பனார் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாங்க? எங்களுடைய தகப்பனார் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 94 வயது வரை அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். 94 மிக ஒரு அது வந்து சாதாரண ஒரு வயது அல்ல. கண்டிப்பாக. ஆனால் ஆண்டவர் மிக பரிபூரணமாக 94 வருடங்கள் கொடுத்திருக்கிறார். அது ஆண்டவருடைய மகிமை. தேவ கிருபைக்கு நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். உங்கள் பேர் டீச்சர்? என்னுடைய பேர் பியூலா ஹெலன். என்னுடைய அப்பா பேர் அருள் ஜோசப் ராபின்சன், அம்மா பேர் ஃப்ளோரா முத்தம்மாள். எனக்கு ஒரு அண்ணன் உண்டு, மிஸ்டர் பிரைட் சிங். அவர் இப்போ ஸ்டேட்ஸில் அவங்க ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டாங்க. நான் 23 வருஷமாக கல்யாணம் ஆகி இந்த திருச்சபையில் ஊழியங்களை செய்து கொண்டு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக நான் வேலை செய்கிறேன். நான் படித்தது எல்லாமே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூலாக இருந்தாலும் வெளியில் உள்ள காலேஜில் போய் படித்தானாலும் நான் ஆண்டவருக்காக நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பள்ளியில் இவரை கல்யாணம் முடித்தது நிமித்தமாக நான் உள்ளே வந்தேன். ஆண்டோடைய சத்தியத்தில் நான் நின்று இன்ன வரைக்கும் நான் என்னுடைய ஆசிரியர் ஊழியத்தை மிகவும் வல்லமையாக செய்வதற்கு ஆண்டவர் என்னைய பயன்படுத்திட்டு வருகிறார். மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம். நீங்கள் இருவருமாக ஆசிரியர் பணியில் இருக்கிறீங்க, கல்வியாளர்களாக. தேவன் உங்களுடைய பணிகளை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? 2 பிள்ளைகள். என்னுடைய மூத்த மகள் ஸ்டெஃபி. அவளுடைய சிறு வயதிலிருந்தே அவளுடைய ஆவல் நான் மருத்துவ ஊழியராக, அதாவது நான் எப்படியாவது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது ஒரு முக்கியமான மருத்துவ ஊழியம்.
அவள் பெண் மகளாக இருப்பதினாலே அவள் மருத்துவ ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டாள். அவளுடைய ஆசையின்படியே இப்பொழுதும் மருத்துவ படிப்பில் 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5வது வருடத்துக்கு செல்கிறாள். என்னுடைய 2வது மகன் 12ஆம் வகுப்பு முடித்து அவனும் மருத்துவ ஊழியத்தையே தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதற்கான அந்த நீட் தேர்விற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறான். மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம். தேவன் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் வாழ்விலும் அவர்களுடைய தீர்மானங்கள், அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேறத்தக்கதாக ஹோப் சேனல் குடும்பமானது உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். தேவ சமாதானம் உங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு வாரமும் நிகழ்வை தொடங்கும் போது நாங்கள் ஜெபத்தோடு தொடங்குவோம். ஒரு வேத வாசிப்போடு, ஒரு வேத வாக்குத்தத்தம். பைபிளில் நிறைய அற்புதமான வசனங்கள், எல்லா வசனங்களும் அற்புதம் தான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் பிடித்த வசனம் இருக்கும். உங்களுக்கு பிடித்த வசனம் இந்த நாளில் என்ன? எனக்கு பிடித்த வசனம் என்றால் சங்கீதம் 41:1 அதிகாரம். தயவு செய்து அதை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய குடும்பம் ஒரு ஆரம்பம் என்பது அப்பாவுடைய ஊழியத்தில் மிகவும் ஒரு கடினமான பாதையை என்னுடைய தகப்பனார் கடந்து வந்தார். அவர் ஒரு இந்து குடும்பத்தை இருந்து அவர் இங்கு மதம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ சமயத்திற்காக பல தியாகங்களை செய்து இந்த இடத்துல அவர் வந்து தன்னுடைய பணியை தொடங்கினார். ஆனாலும் எங்களுடைய குடும்பத்தில் அந்த சமயத்தில் பொருளாதார கஷ்டங்கள் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் அவரை மிக அற்புதமாக நடத்தி வந்தார். ஒரு ஏழ்மையும் சிறுமையுமான குடும்பமாக இருந்தாலும். இந்த வசனம் என்ன, நீங்க வாசிங்கள் பார்ப்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அதனாலதான் இந்த வசனத்தை நீங்க எடுத்திருக்கிறீங்க. மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம். நம்ம தொடர இருக்கிறோம். நீங்கள் இந்த வசனத்திற்கும் உங்களுடைய தகப்பனாருடைய விசுவாசத்திற்கும் நீங்கள் ஒற்றுமைப்படுத்துகிறீங்க. தேவன் உங்களை இந்த ஒவ்வொரு வாரமும் தேவன் உங்கள் குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள், உங்கள் விசுவாச பரீட்சை, இவைகளை நாங்கள் கேட்கும்போது எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று காத்திருங்கள். மீண்டுமாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான் பாபு அவர்கள் வாழ்விலே தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்தார், வல்லவராக இருந்தார் என்று கேட்கப் போகிறோம். மீண்டுமாய் நாம் நிகழ்வுக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். ஜெபத்தோடு என்னோடு கூட பயணிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், நீங்கள் மிக அற்புதமாக சொன்னீங்க. அதாவது உங்கள் வாழ்வில் அந்த சிறுமைப்பட்டவன் மேல் அந்த வசனம் மிக அற்புதமாக ஆண்டவர் எப்படி உங்கள் தகப்பனாரை தேர்ந்தெடுத்து இந்த சத்தியத்திற்குள்ள கொண்டு வந்து ஆண்டவருடைய பணிகளை கல்வியின் மூலமாக நீங்கள் குடும்பமாக செய்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தார். இப்பொழுது உங்கள் சின்ன வயசில் இன்னைக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இருக்குங்களா? அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம அன்னைக்கு நான் அது மாத்திரம் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை. கண்டிப்பாக அதே மாதிரி இன்னைக்கு கடந்த அந்த திரும்பி பார்க்குறீங்கன்னா எதை திரும்பி பார்ப்பீங்க? கண்டிப்பாக பாஸ்டர். அதாவது என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து நம்முடைய அட்வந்து திருச்சபையினுடைய போதகம், அதாவது சிறுவர் ஓய்நாள் பள்ளி. இந்த சிறுவர் ஓய்நாள் பள்ளி என்னதாக இருந்தாலும், என்னுடைய தகப்பனார் போதகராக ஊழியராக வேலை செய்தாலும், என்னுடைய முழுமையான அந்த பணி தொடர், அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த திட்டங்களை, பயிற்சிகளை ஓய்நாள் பள்ளியிலே அதிகமாக நான் கற்றுக்கொண்டேன். எப்படி என்று சொன்னால், இன்னும் திருமதி லில்லி மோசஸ் அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். மிக நேர்மையாக, கண்டிப்பாக சிறு பிள்ளைகளை அழைத்து வந்து அழகாக பாடல்களை சொல்லிக் கொடுத்து, கதைகளை சொல்லிக் கொடுத்து, ஓய்வு நாளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த ஓய்வு நாளிலே காலையில் சிறியோர் ஓய்வு நாள் பள்ளி பாடங்களில் ஓய்வு நாளை பற்றி அவர்கள் சொன்னார்கள். அங்கே நாம் வாசிக்கின்றோம். யாத்திராகமம் 35:3 ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கைக்கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றான். ஓய்வு நாளில் நெருப்பு மூட்டக்கூடாது, அதாவது நாம் சமையல் செய்யக்கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். நீங்களும் ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே பெற்றோர்கள் சமைத்தால் சமைக்காதீர்கள், ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அழகான கதைகளை சொல்லி அவர்கள் அன்றைய தினம் அனுப்பினார்கள். எனக்கு அந்த இளம் பிராயத்தில்
ஒரு 2 தினங்களுக்கு முன்பதாக ஒரு நீரோடை ஒன்று உண்டு எங்களுடைய இல்லத்திற்கு முன்பதாக. அதில் நாம் விழா காலங்களிலே இந்த ராக்கெட் என்று விடுவார்கள். அதில் அந்த பகுதியில் உள்ள அந்த மருந்து இருக்கின்ற பகுதி அந்த தண்ணீரில் மிதந்து வந்தது. அதை நான் எடுத்து காய வைத்திருந்தேன். ஓய்வு நாளில் உணவு வேலைக்கு பின்பதாக வீடு நிசப்தமாகிவிடும். அப்பாவும் அம்மாவும் ஓய்வெடுப்பார்கள். நானும் எங்களுடைய அண்ணன்களும் சற்று வெளியிலே அமர்ந்திருப்போம். அப்பொழுது நான் அண்ணனிடத்தில் சொன்னேன், இந்த ஒரு சிறிய ஒரு பட்டாசு ஒன்று ஆயத்தமாக இருக்கிறது, அதை எடுத்து நாம் ஏன் கொளுத்தினால் என்ன என்று கேட்டேன். அவன் இன்னைக்கு ஓய்வு நாள், ஆனால் அப்பா வரல, அதனால நாம் செய்வோம் என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்புறமாக ஒரு எங்களுடைய இல்லத்திலிருந்து மற்ற ஒரு வயலுக்கு சென்று அந்த இடத்துல வைத்தோம். அப்பொழுது அதை பற்ற வைக்க வேண்டும் என்பதற்காக பேப்பர்லாம் எடுத்துட்டு போய் அதில் வைத்திருந்து அதை பற்ற வைத்து அதை வெடிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முயற்சி. ஆனால் அது வெடிக்கவில்லை. நான் அண்ணனை விலகி சொல்லிவிட்டு நான் உட்கார்ந்திருந்து அப்படியாக அந்த வெடியை பூ என்று வேகமாக ஊதினேன். ஊதிய வேகத்தில் அந்த நெருப்பு பிளம்பானது என்னுடைய முகத்தில் அப்படியே பீச்சு அடித்தது. நான் கண்களை திறக்க முடியவில்லை. என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அப்பா, கண்கள் எல்லாம் பறிபோனது, நான் குருடனாக இருக்கிறேன், எனக்கு பார்க்க முடியவில்லை, முகமெல்லாம் எரிகிறது என்று கத்த ஆரம்பித்து விட்டேன். என்னுடைய தகப்பனார் உறங்கி கொண்டிருந்தவர் என்ன ஆனதோ என்று சொல்லி அலறி அடித்து வெளியே ஓடி வந்தார். ஓடி வந்தால், நான் எங்கே இருக்கிறாய்? நான் இங்கே பின்னாடி வயலில் நின்று கொண்டிருக்கிறேன், அண்ணனை காணோம், அண்ணனை கூப்பிடுகிறேன். அவன் ஓடிவிட்டான். அப்பா அடித்து விடுவார், ஓய்வு நாளில் என்ன செய்தீர்கள் என்று ஓடிவிட்டான். என்னை உடனடியாக அங்கிருந்து எடுத்து வந்து எனக்காக உடனடியாக படுக்க வைத்து ஒரு முதலுதவியை செய்தார்கள். வாழை அந்த பட்டைகளை உரித்து அதனுடைய சாறை பிழிந்து என்னுடைய முகத்தில் துணியை போட்டு அந்த முதலுதவியை அவர்கள் உடனடியாக செய்தார்கள். அப்பொழுது நான் என்னுடைய தகப்பனாரிடத்தில் சொன்னேன், அப்பா, இன்றைய நாளில் ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சியில் என்னுடைய ஆசிரியர் சொன்னாங்க, ஓய்வு நாளில் நம்ம போய் இது போன்ற வேலைகளை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். நான் இன்று இதை ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டேன். எனக்கு உண்மையாகவே மனம் வருத்தமாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆமாம், இதுதான் உனக்கு இனிமே ஓய்வு நாளில் இது போன்ற நிகழ்வுகளை நீ ஈடுபடக்கூடாது. கடவுள் உன்னைய இன்னும் எந்த ஒரு புண்களும் ஏற்படாதபடி உன்னை காப்பார் என்று சொன்னார். எனக்கு நான் கேட்டேன், இனிமேல் என்னுடைய முகத்தில் பெரிய தழும்புகள் வந்து விடுமோ, என்னுடைய முகம் கருகி விட்டதோ என்றெல்லாம் நான் கேட்டேன். ஆண்டவர் உன்னை எல்லாவற்றிலிருந்து காப்பார், நீ கவலைப்படாதே என்று சொல்லி ஜெபித்தார்கள். ஒரு 2 மணி நேரம் அந்த வாழை சாறை என்னுடைய முகத்தில் போட்டு கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பதாக நான் மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் சோதித்து பார்த்துவிட்டு, பெரிய காயங்கள் ஒன்றுமில்லை, இந்த தோள்கள்லாம் ஒருவேளை இந்த புருவம் கருகி இருந்தது, கண்ணினுடைய இமைகள் கருகி இருந்தது, ஆனால் அவைகளெல்லாம் ஒரு வாரங்களிலே முளைத்து விட்டது. ஆண்டவர் உண்மையாகவே அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை மீறி ஒரு காரியத்தை செய்தேன். அப்பொழுதும் என்னுடைய மனதிலே ஏற்பட்ட ஒரு எண்ணம், நாம் படித்து கொண்டதை தெரிந்து கொண்டதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை மீறி செய்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சந்திக்க நேரிடுகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதிலிருந்து ஓய்வு நாள் என்று சொன்னால் அந்த மதிய வேளையில் வசனங்களை படிப்பதற்கே நாங்கள் நேரத்தை செலவிடுவோம். அதற்கு பின்பதாக அந்த மதிய வேளைகளில் வெளியே எங்கும் செல்லுவதில்லை. ஏனென்றால் குடிகாடு பள்ளியில் இந்த ஓய்வு நாள் என்று சொன்னாலே எவ்வளவு அற்புதமாக அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும், ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும். 4 மணி அளவில் நாங்கள் அதற்கு பின்பதாக, நான் சிறுவனாக இருந்தாலும் சத்திய சுடர் என்று கையில் கொடுத்து விடுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு அந்த பிரசுரங்களை பக்கத்தில் இருக்கிற கல்லூரிகள், கிராமங்களுக்கு சென்று கொடுப்பதற்கு செல்லுவோம். ஆகவே அதற்கு பின்பதாக நான் அப்படி செல்லுகிற அண்ணன்களோடு சென்று நானும் அந்த ஊழியத்தில் ஈடுபட ஆரம்பித்தேன். மிக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நீங்கள் சின்ன வயசில் ஓய்வு நாள் என்பது அது என்ன கிழமை? ஓய்வு நாளுங்கன்னா அது என்ன? நீங்கள் சொல்லக்கூடிய ஓய்வு நாள் அது என்னது? சனிக்கிழமை என்பதை என்னுடைய ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள். இப்போ பொதுவாக எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவாங்க, ஆனால் இது என்ன ஓய்வு நாள் சனிக்கிழமைங்கிற போது என்னது? இந்த கேள்வியை நான் என்னுடைய ஆசிரியர் இடத்துல கேட்டேன். சனிக்கிழமை என்று வேதாகமத்தில் இல்லை. என்னுடைய பாலிய நண்பன், என்னுடைய வகுப்பில் படித்து கொண்டிருக்கிற பையன் என்னிடத்தில் கேட்டான், சனிக்கிழமை என்று சொல்லுகிறாயே, பைபிளில் இருக்கிறத காட்டு என்று சொன்னான். எனக்கு அந்த நேரத்தில் வேதாகமத்திலிருந்து எடுத்து சொல்ல முடியவில்லை. என்னுடைய ஆசிரியரிடத்தில் போய் கேட்டேன், இப்படி கேட்கிறான் மிஸ், அதை சொல்லுங்க என்று சொன்னேன். சனிக்கிழமை என்று இல்லையே என்று சொல்லி, அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், 7ஆம் நாள் அது ஓய்வு நாள். கர்த்தர் 6 நாளும் இந்த உலகத்தை படைத்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். அதை பரிசுத்தப்படுத்தி அதை
நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை காட்டினார். உதாரணத்திற்கு அந்த புனித வெள்ளி என்பதை கொண்டாடுகிறார்கள். புனித வெள்ளி என்பது குட் ஃப்ரைடே என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் மரித்து மறுநாளிலே உயிரோடு எழுந்த அந்த நாளை ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை அவர் மரித்த நாள் என்பதை உலகமே ஏற்றுக்கொள்கிறது. அவர் உயிரோடு எழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதை உலகமே ஏற்றுக்கொள்கிறது. அவர் ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார், அவர் இந்த பூமியிலே இருந்தார் என்பதற்கான சாட்சிகள் வேதாகமத்தில் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை தான், வாரத்தில் 7வது நாள் என்பது சனிக்கிழமை தான் என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சற்று காத்திருங்கள். மீண்டும் அற்புதமான சாட்சியை கேட்க இருக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டுமாய் திருப்புமுனை நிகழ்ச்சிக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னோடு கூட பயணிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டீச்சர், நீங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் இந்த நாளில் சின்ன வயசை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது கடவுள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இவங்களாவது பிறந்ததுலேருந்தே அட்வென்டிஸ்ட்னு வந்தாங்க. எனக்கு எங்கள் 2 பாட்டியுமே, அப்பா பெத்த பாட்டி அட்வென்டிஸ்ட், அம்மா பெத்த பாட்டி சிஎஸ்ஐ. ஸோ நான் 2 சர்ச்சுக்கும் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு. ஸோ நியூ இயர் ஆனால் தாத்தா பாட்டியோட, அம்மாவோட தாத்தா பாட்டியோட மெத்தடிஸ்ட் சர்ச் இல்லைன்னா சிஎஸ்சி சர்ச் போவோம். அடுத்து ஒரு சாட்டர்டே வந்தால் அப்பா பாட்டியோட செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் போவோம். ஆனால் அப்பா பெத்த பாட்டி தான் என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பா மூத்தவருங்கிறதுனால நானும் எங்கள் அண்ணனும் ரொம்ப செல்ல பிள்ளைங்க. அப்போ நான் பாட்டி கூட பயணித்த நாட்கள் தான் ரொம்ப அதிகம். அப்போ பாட்டி எனக்கு தானியல் 3 வேளை ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒபே அட் ஒன்ஸ். இந்த வார்த்தை என்னை ரொம்ப இழுத்தது. எனக்கு தமிழே படிக்க தெரியாது. அப்போ பாட்டி சொல்லுவாங்க, நீ பைபிள் எடுத்து வாசி, அப்போ உனக்கு என்ன செய்யணும், அந்த வேதாகமத்தில் படிக்கிறதுனால உனக்கு தமிழ் தெளிவாக வாசிக்க முடியும்னு சொல்லி அதை நான் என் வாழ்க்கையில் அதை அப்பியாசேன். ஸோ பாட்டி எனக்கு கூட இருந்து எனக்கு எல்லா விஷயத்துலையும் கைட் பண்ணாங்க. ஸோ அப்படியே அவங்க எங்கள் ஆன்ட்டி மிஸ்ஸஸ் விமலா தாமஸ், அவங்களும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணதுனால என்னையும் என்ன செஞ்சாங்க, அந்த ஸ்கூலில் போய் படிக்க விட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் தான் என்னை வளர்க்கணும்னு ஆசை. ஆனால் நான் இங்கிலீஷ் ரொம்ப அழகாக பேசுகிறேன், இந்த அட்வென்டிஸ்ட் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் நான் இங்கிலீஷ் அழகாக பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக அம்மா என்னை அங்கே கொண்டு போய் விட்டாங்க. அதுலேருந்து அப்படியே நானும் என் அண்ணனும் அந்த 7th டேங்கிறதுல சாட்டர்டே நாங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம். அப்போ எங்கள் பாட்டி எனக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, பைபிளில் நம்ம தானியலை குறித்து ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. ப்ரேயர் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப அழகாக பாட்டு பாடுவாங்க. 2 பாட்டியுமே பாடுறதுல ரொம்ப தேர்னவங்க. அவங்க சர்ச்சில் அவங்களுடைய சாங் தான், அவங்களுடைய வாய்ஸ் தான் ரொம்ப ஹையாக இருக்கும். அதில் ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. நான் அதை ஆண்டவருக்குன்னு இந்த இடத்துல பாடணும் அப்படிங்கிறது நான் பண்ணணும் ஆசைப்படுறேன். நீங்கள் படிங்க. அது மனசில் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்தை எனக்கு கொடுத்துச்சு. உம்மை போல் யாருண்டு இந்த நேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, பாவ பீடியின சிக்கி நான் உழன்றேன், தேவாத அன்பினால் மன்னித்தீர், பாவ பீடியின சிக்கி நான் உழன்றேன், தேவாத அன்பினால் மன்னித்தீர், உலக மாமிசம் பிசாசு கடிய அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன், நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றமடைந்தேன், என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த துரோகி நான், என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். இந்த வார்த்தைகளை பாட்டி சொல்லி சொல்லி என்னைய ஊக்குவிப்பாங்க. அப்போ தேவா, நான் உண்மை மறந்த ஒரு துரோகி நான், ஆனால் நீங்கள் என்னை தேடி வந்தீங்க அப்படிங்கிற
அந்த அந்த வார்த்தைகள் எனக்கு மறுபடியும் உள்ளால வந்ததில்ல. மிக அருமையான நான் அதிலிருந்து அப்படியே நான் சாபத்தையும் கீப் அப் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம். நாம் இதை மறுபடியும் அடுத்த வாரத்தில் தொடர இருக்கிறோம். இந்த பாடல் மிக ஒரு அற்புதமான பாடல். டாக்டர் சாம் கமலேசன் என்ற ஒரு அற்புதமான ஒரு தேவ ஊழியர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் மையமாக வச்சு ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார் என்று நீங்கள் மிக அற்புதமாக பாடினீங்க. தேவ நிச்சயமாக இந்த நாளின் சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளின் நிகழ்வு தேவன் நம்மை எவ்வளவு அற்புதமாக வழிநடத்துகிறார். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் உலகத்தில் எந்த பாகத்தில் இருக்கலாம், எந்த கஷ்டத்தில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு ஏசப்பா இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். உம்மை போல் யாரும் உண்டு எந்த நேசுனாதா, இந்த பார்தலத்தில் யாருமே இல்லையே. அந்த ஏசப்பாவை நீங்கள் நம்ம எல்லாரும் உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோமா? ஜெபிப்போமா? எங்கள் நேசமுள்ள தகப்பனே, இந்த நிகழ்வை உங்கள் கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அருமையான தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே அவர்கள் வாழ்வில் சிறிய வயதில் தங்கள் உம்மை எவ்விதமாய் பிடித்து கொண்டார்கள், அவங்க அப்பா மூலமாய், பாட்டிகள் மூலமாய். ஆண்டவரே, அந்த நிகழ்வு இந்த நாளில் அவர்களுக்கு ஒரு பசுமையாக தோன்றுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த நிகழ்வை எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் இருந்து கேட்கலாம், ட்ராவல் பண்ணிக்கிட்டு கேட்கலாம், சர்ச்சில் இருந்து கேட்கலாம், வாழ்க்கையின் இருளான நேரத்தில் கேட்கலாம். ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்மை போல் யாருண்டு இயேசுவே, அந்த இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளணுங்கிற நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் அருளும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். ஐயா, மிக நன்றி. இந்த நாளில் நீங்கள் இருவரும் வந்து நேரம் எடுத்து நீங்கள் அற்புதமாக ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஓய்வு நாள் சின்ன வயதில் உங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தது இந்த நாளில் எவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் 7th டே இந்த சத்தியத்துக்கு அவங்க பெற்றோருக்கு பாட்டிகள் எப்படின்னா இந்த இங்கிலீஷ் பேசி அது ஒரு அற்புதமான ஒரு வழிநடத்துதலாக இருந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு கல்வியாளராக இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மீண்டும் உங்களை சந்திப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்வு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹோப் சேனல் குடும்பமானது 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் 365 நாட்களும், ஒரு வருடம் எல்லா நேரத்திலும் இந்த இயேசு சீக்கிரம் வருகிறார் என்ற நற்செய்தியை உலகெங்கிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு சீக்கிரம் வரப்போறார். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.